காலையில் எந்திரிச்சோன்னே சூரிய பகவான் கிட்ட உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லி, உங்களுடைய பேரை ஒரு 11 முறை சொல்லி, சூரியனுடைய பேரை 11 சூரிய பகவானே நமக அப்படின்னு 11 முறை சொல்லிட்டு வந்தாவே அதனுடைய தாக்கம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். அதே அவங்க எந்த ரீதியான கடனில் சிக்குவாங்க அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட கடனில் சிக்குவாங்க. லோனு, யார்கிட்டயாவது வந்து இப்போ கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி ரீதியாக சிக்குவாங்க. அதுலேயே அவங்க கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதே அவங்களுக்கு நல்ல கிரகம் பார்த்துருச்சுன்னா கொஞ்சம் அதிலேருந்து 50% நிவர்த்தி ஆகிடுவாங்க. ஏன் அந்த டைமில் சூரியன் உதிக்கிற நேரம் மறைவு நேரம்னு குறிச்சிருக்காங்க அப்படின்னா, உதிக்கும் போது இப்போ காலையில் நம்ம இருக்கிற ஃப்ரெஷ் வந்து மத்தியானம் சாயந்தரம் இருக்காது. நம்ம டல் ஆகிடுவோம் இல்லையா? அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு அமைப்பு வந்து பிரபஞ்ச சக்தி ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பவர் ஜாஸ்தி. கொஞ்ச நேரம் இருந்தாவே போதும். அதே நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும். நம்மளுக்கு அதில் சைடு எஃபெக்ட் வந்தால் நேரம் கெட்டு சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட். அதே மாதிரி தான் இதோடைய தன்மையும். அப்போ சூரிய பகவான் உதிக்கும் போது வெயிலும் இல்லாமல் நிழலும் இல்லாமல் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படி நமக்கு விட்டமின் டியாக கிடைச்சிருது. அப்போ எங்கேருந்து கிடைக்குது? உச்சந்தலையிலேருந்து கிடைக்குது. ஓகேவா? அது ரீதியாக உடம்பும் நல்லா இருக்கும், அவங்களுடைய மனநிலையும் நல்லா இருக்கும். அவங்களுடைய கிரகங்கள் ஏதாவது வலிமை இல்லைனாலும் அது வலிமைப்படுத்திடும். சூரியன் நினச்சா மட்டும்தான் நீங்கள் கௌரவமாக இருக்க முடியும்.